வாழ்க வளமுடன். உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு டிவைன் தினேஷின் அன்பான வணக்கங்கள். கந்த சஷ்டி ஆரம்பிக்குதுங்க. அக்டோபர் 22லேருந்து 27 வரைக்கும் 6 நாள் கந்த சஷ்டி. இப்போ இந்த கந்த சஷ்டிக்கு எப்படி நம்ம விரதம் இருக்கிறது, நிறைய விரத முறைகள் இருக்குது. மிளகு விரத முறை இருக்குது, இளநீர், பால் பழங்கள் மட்டுமே சாப்பிட்டுட்டு இருக்க விரதங்கள் இருக்குது, தண்ணீர் விரதம் இருக்குது, மௌன விரதம் இருக்குது. ஒன்று ஒன்றா பார்ப்போம். அவங்களுடைய உடல்நிலை அவங்கவுங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம விரதம் இருக்கலாம். ஜென்ரலாக விரதம்ன்றது 7 நாள் இருக்குது, 21 நாள் இருக்குது, அதுக்கப்புறம் 48 நாள் இருக்குது. இப்போ 7 நாள்ன்றது ரொம்ப சின்ன பசங்க, சின்ன வயசுல நம்ம விரதம் ஆரம்பிக்கிறது நல்லது. மனசு உடம்பு ரெண்டுத்துக்குமே நல்லது. சின்ன பசங்க, இன்னொன்று ரொம்ப வயதானவங்க, முடியாதவங்க, இவங்க 7 நாள் பண்ணலாங்க. இன்னொன்று வேலைக்கு போகிறவங்க, இல்லை என்னால் 48 நாள் பண்ண முடியலை, அவங்க ஒரு 21 நாள் பண்ணாலே போதும். 48 நாள்ன்றது ஹையஸ்ட், அதை பண்ணால் பெஸ்ட். அதுதான் ப்ராப்பர் விரத முறை. ஒரு மண்டலம் 48 நாள், அது உங்களால் பண்ண முடிஞ்சால் சூப்பர். இல்லைன்னா உங்களை வருத்திக்கிட்டு, இல்லை நீங்கள் பண்ணணுன்றதுக்காக மற்றவங்கள வருத்திட்டு நம்ம பண்ணக்கூடாது. இதை ஹைலி நான் யாருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன் அப்படின்னா, யார் பிள்ளை பேர், ஏன்னா நிறைய பேர் கந்த சஷ்டி விரதம் நிறைய பேர் இருக்கிறது மெயினாக பிள்ளை வரம், அகப்பையில பிள்ளை வர்றதுக்காக தான் நம்ம பண்ணுறது. அவங்க 48 நாள் பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா அந்த 48 நாள்ன்றது ஒரு ஆண் பெண் 2 பேருக்குமே அந்த குழந்தை பாக்கியத்துக்கான அந்த உடம்பை தயார் பண்ணும். அந்த ஒரு மண்டலத்தில் அதான் முருகன் அருளோடு அது தயாராகும் போது உங்களுக்கு முருகன் மாதிரி ஒரு நல்ல குழந்தை அமைய வாழ்க வளமுடன். மேலும் இந்த விரத முறையில் நம்மளுக்கு நிறைய பேர் குழப்பம் இருக்கு. நான் ஒரு தடவை சாப்பிடணுமா, 2 தடவை சாப்பிடணுமான்னு. இப்போ அந்த காலத்தில் நம்ம ஹெல்த் ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு வேளை சாப்பிட்டா கூட இயற்கை உணவாக சாப்பிட்டோம். ஸோ அந்த உடம்புல அந்த எனர்ஜி எப்பவுமே தாங்கி நின்றுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பாரம்பரிய அரிசி, இப்போ கருப்பு கவுனியோ இல்லை மாப்பிள்ளை சம்பாவோ, அதுலேயே இப்போ நிறைய மருந்து தெளித்து உருவாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் உங்களுக்கு பாரம்பரிய அரிசி ஆர்கானிக்காக கிடைக்கிறத வாங்கி சாப்பிட்டீங்கன்னா ஒரு வேளை சாப்பிட்டாலே வயிறு ஃபுல்லாகிடும். ஸோ அந்த மாதிரி இருந்தால் பரவாயில்ல. நம்ம இப்போ நிறைய கெமிக்கல் கலந்த சாப்பாடு சாப்பிட்றதுனால ஒரு வேளை உணவு சாப்பிட்டுட்டு உங்களால் எனர்ஜியை வீட்லேயோ ஆஃபீஸ்லேயோ வேலை செய்ய முடியும், உங்களுடைய ப்ராக்டிக்கல் லைஃப்பை கொண்டு போக முடியும்னா ஒரு வேளை பண்ணுங்கள், அது பெஸ்ட்டான விரதம். இல்லை என்னால் முடியலை, நான் இப்போ ஒரு சுகர் பேஷண்ட், எனக்கு மாத்திரை போடணும், எனக்கு கொஞ்சம் வயசாகிடுச்சு, இன்னொன்று நான் உடல் உழைப்பு ஜாஸ்தியாக பண்ணுற வேலையில் இருக்கேன்னா நீங்கள் 2 வேளை சாப்பிட்லாங்க. ஒரு வேளை கட் பண்ணிக்கிறதே போதுமானது. ஏன்னா 3 வேளையே இல்லாமல் ஒரு வேளை கட் பண்ணிக்கிறது போதுமானது. முடியுன்றவங்க ஒரு வேளை மட்டும் சாப்பிட்டுட்டு உடம்பை பார்த்துக்கலாம். முடியாது, கொஞ்சம் பேஷண்ட்டாக இருக்கிறவங்க 2 வேளை சாப்பிட்றது நல்லதுங்க. பேசிக் என்னென்னா, நம்ம உடம்பை ஒன்று சீர்படுத்திக்க தான் இந்த விரத முறையை தவிர இதை ஒன்றும் மேலே மேலே கஷ்டப்படுறது கிடையாது. சரிங்களா? அதனால் விரதமும் ஒரு அளவாக பண்ணாதான், எதுவாக இருந்தாலும் ஒரு அளவாக, அமுதமே இருந்தாலும் அளவாக இருந்தால் தான் நல்லது. ஸோ விரதத்தையும் கஷ்டப்படாமல் இஷ்டப்பட்டு நம்மளால் என்ன முடியுமோ அது வரைக்கும் இருக்கிறது நல்லது. மிளகுன்றது ரொம்ப எக்ஸ்ட்ரீமுங்க. அதாவது முதல் நாள் 1 மிளகு சாப்பிடுவாங்க, ரெண்டாவது நாள் 2 மிளகு சாப்பிடுவாங்க, 3ஆவது நாள் 3 மிளகு, அதுமாதிரி 6 நாளைக்கு வெறும் மிளகு மட்டுமே சாப்பிட்டு விரதம் இருப்பாங்க. இதெல்லாம் எப்படின்னா ரொம்ப ஞானிகள், ரொம்ப சன்னியாசிகள், நம்மளுடைய ப்ராக்டிக்கல் லைஃப்லேருந்து தள்ளி இறைவனை மட்டுமே வேண்டிகிட்டு இருக்கவங்களுக்கு அது செட் ஆகும். நார்மல் லைஃப் வேலைக்கு போயிட்டு வரவங்களுக்கு அது ரொம்ப கஷ்டம். இளநீர் அபிஷேகமும் அதே மாதிரி தான், வெறும் இளநீர் மட்டுமே குடிச்சிட்டு இருப்பாங்க. மழை காலம் இந்த வெதருக்கு உங்களால் மேனேஜ் பண்ண முடியும்னா அது பண்ணலாம். பெஸ்ட்டு என்ன கேட்டால் பாலும் பழமும், அதாவது திடப்பொருள் சாப்பாடு அந்த மாதிரி சாப்பிடாம வெறும் பால் பழமும் சாப்பிட்டே அவங்க அவங்களுக்கு தேவையான எனர்ஜி உடம்புல கொண்டு பூஜைகள் பண்ணி அவங்களுடைய நார்மலான வாழ்க்கையையும் கொண்டு போவாங்க. இது எனக்கு தெரிஞ்ச பெஸ்ட்டு, நானும் பெரும்பாலும் பண்ணுறது. இன்னொன்று தண்ணீர் விரதம், தண்ணீர் மட்டுமே குடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதுவும் ரொம்ப எக்ஸ்ட்ரீம். இப்போ நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, வீட்டில் இருக்க வேலையெல்லாம் பார்க்கணுன்னா கண்டிப்பாக எனர்ஜி வேணும். ஸோ நான் சொல்கிறது ஃபஸ்ட்டு பெஸ்ட்டுனா பால் பழம் அதை சாப்பிட்டுருக்கலாம்.
தி அல்டிமேட் அப்படின்னா அந்த மௌன விரதம் தான். நீங்கள் எவ்வளவு கம்முன்னு இருக்கீங்களோ அவ்வளவு நல்லது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த 6 நாள் வந்து திருச்செந்தூர்லேயே தங்கிடுவாங்க. தங்கிட்டு 6 நாளும் மௌனமாக இருப்பாங்க. பட் எல்லாராலேயும் அது பண்ணுறது கஷ்டம். வீடெல்லாம் விட்டுட்டு வர்றது கஷ்டம். ஆனால் நீங்கள் வீட்லேயே இருக்கீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 1 ஹவர் 2 ஹவர் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ நேரம் இருக்க முடியுமோ அவ்வளோ நேரம் மௌனமாக இருங்க. மௌனம்னா வீட்டில் இருக்காங்க, சாப்பிட வாங்க, சாப்பாடு போட்டுமா, இப்படி பேசுறது மௌன விரதம் இல்லை. எதுவுமே பேசாமல் ஒன்று அமைதியாக இருக்கிறது, தவம் பண்ணுறது. அப்படி இல்லைன்னா சாமி வழிபாடு பண்ணுறது. இப்போ கந்த சஷ்டிக்கு வந்து நீங்கள் இப்போ வேல்மாறல் படிக்கிறீங்க, இல்லை கந்த சஷ்டி கவசம் பண்ணுறீங்க, வேலுக்கு அபிஷேகம் பண்ணுறீங்கன்னாவே இதுவே ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 1 ஹவர் ஆகிடும். 1 ஹவர் 1.5 ஹவர் ஆகிடும். நீங்கள் அந்த நேரத்தில் டிவியை பார்க்காம, செல்ஃபோன் பார்க்காம வெறும் பூஜைகள் மட்டுமே யார்கிட்டையும் பேசாமல் அந்த மந்திரத்தை மட்டுமே மனசுல சொல்லிக்கிட்டே வந்தீங்கன்னாவே அதுவே பெரிய மௌன விரதம். எனக்கு தெரிஞ்சு இந்த மௌன விரதம்ன்றது ரொம்ப பெஸ்ட்டு. மௌன விரதம் பண்ண மைண்டு ரொம்ப தெளிவாகும், மனசும் ரொம்ப திடமாகும். நீங்கள் பெரிய ஞானிகள், எக்ஸாம்பிள் வேதாத்ரி மகரிஷி வந்து எப்போவுமே அடிக்கடி மௌனத்துக்கு போவார். அவர் மௌனம் முடிச்சுட்டு வராரு அப்படின்னு தெரிஞ்சு தான் அவருடைய ஃபாலோவர்ஸ் எல்லாருமே அன்றைக்கி போய் அவர் சூழ்ந்து உக்காந்துப்பாங்க. இங்கே ஆழியார் அறிவு திருக்கோயில் அங்கே போய் உக்காந்துருவாங்க. என்னென்னா அவர் அந்த மௌனத்தை கலைச்சிட்டு கொடுக்குற ஒரு முதல்ல அறிவுரை இருக்குல்ல, அது வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும். அவர் மோஸ்ட்லி அந்த டைமில் தான் புக்ஸும் எழுதுவார். மௌனத்தில் இருக்கும்போது தான் நிறைய ஞானிகள் இதை பண்ணுவாங்க. அவர் வந்து ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்கோம். இதேமாரி தான் உங்களுக்கும் நிறைய மனக்குழப்பங்கள் ஓடிட்டுருக்குன்னா இந்த மௌனத்தில் இருக்கும்போது உங்களுக்கு வந்து நிறைய யோசிப்பீங்க. அதுவும் இப்போ நிறைய பேருக்கு சனி பயிற்சி போயிட்டுருக்கு. கும்பராசி, மீனம், மேஷம், அதுக்கப்புறம் கன்னி, தனுஷ், இவங்களுக்கும் ரொம்ப டஃப்பாக, சிம்மம், கன்னி, தனுஷ் இவங்களுக்கும் ரொம்ப டஃப்பான பீரியட் போயிட்டுருக்கு. நீங்களும் இந்த மௌனத்தை வந்து கரெக்டாக எடுத்து எனக்கு என்ன வேணும் என்னன்றதை நீங்கள் ஒரு டைரியில் எழுதி ஒரு தற்சோதனையாக உங்களுக்கு நீங்களே பண்ணுற தற்சோதனையாக இருந்தீங்கன்னா இந்த சஷ்டி விரதம் உங்களுக்கு ரொம்ப 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 சக்ஸஸ்ஃபுல்லாகும். இது ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு டைம். முருகனுடைய அருள் கிடைக்கிறதுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு டைம். உங்கள் வீட்டில் இருக்க முருக படத்தை வச்சு நீங்கள் என்ன சமைக்கிறீங்களோ அந்த சாப்பாட்டை முருகனுக்கு படைச்சிட்டு சாப்பிட்றது நல்லது. இந்த விரதம் நாட்களில் உப்பு, காரம் இது எல்லாத்தையும் எவ்வளோ கம்மியாக போட்டு சமைக்கிறீங்களோ அவ்வளவு நல்லது. ஏன்னா அது வந்து நம்ம ஹார்மோன்ஸை பெருசாக தூண்டாது. நம்மளை ஒரு சாத்வீக குணத்திலேயே நம்மளை வந்து வச்சுருக்கோம். நம்ம வேண்ட விரதமாக நல்லபடியாக முடிக்கிறதுக்கு இது ரொம்ப உபயோகப்படும். நம்ம இது வரைக்கும் சொன்னது வந்து இந்த மிளகு விரதமோ, இளநீர் விரதமோ, இது எல்லாமே ஏற்கனவே ரொம்ப வருஷமாக நிறைய பேர் கடைபிடிச்சிட்டு இருக்காங்க. நிறைய பெரியோர்கள் சொல்லியிருக்காங்க. பட் இப்போ நிறைய பேர் குழந்தை வரம், வீடு வரம் இதை பற்றிலாம் கேட்குறீங்க. இது வந்து என்னுடைய ஓன் ரிசர்ச் சொல்கிறேன். இப்போ நான் அஸ்ட்ராலஜர், என் கிரக நிலைகள் எப்படி ஒர்க் ஆகுன்றது தெரியும். அதை வச்சு என்னுடைய ஓன் ரிசர்ச்சில் சொல்கிறேன். யாருக்கு எது சரின்னு படுதோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ குழந்தை வரம் வேணுன்றவங்க வந்து குழந்தை வரம்ன்றது சுக்கிரனுங்க, சரியா, சுக்கிரன் எனர்ஜி. இன்னொன்று குரு தான் நம்மளுக்கு குழந்தை வரம் தரத்துக்கும் ஆசீர்வாதம் பண்ணுறவர். இப்போ திருச்செந்தூர்ன்றது குருஸ்தலம், சரிங்களா. திருச்செந்தூர் குருஸ்தலம். நீங்கள் சக்கரமாக எடுத்தாலும் அது சுவாதிஷ்டானம்னு சொல்லலாம். சுவாதிஷ்டானம்ன்றது தான் நீர் பகுதி, நீர் சக்கரம். ஸோ நம்ம 6 படை வீட்டில் ஒரு வீடு எங்கே இருக்குது, நீர் வீடு எதுன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் திருச்செந்தூர் தான். ஸோ நீங்கள் வந்து குரு சம்பந்தமாகவோ, சுக்கிரன் சம்பந்தமாகவோ, செவ்வாய் சம்பந்தமாகவோ நீங்கள் உணவுகளோ ட்ரெஸ்ஸுகளோ போடும்போது உங்களுக்கு அந்த குழந்தை பாக்கியத்துக்கானது ஆக்டிவேட் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம விரத முறையில் பால் பழம்ன்றது சுக்கிரன், அதை ரெகுலராக சாப்பிட்டுட்டு வரலாம். அதை ரெகுலராக சாப்பிட்டுட்டு வர்றது ரொம்ப நல்லது. இப்போ குரு அப்படி சாப்பாடு சாப்பிடணுன்னா துவரம் பருப்பு, இப்போ சாம்பார் சாதம் இதெல்லாம் குருவில் தான் வரும். நீங்கள் எல்லோ கலர் ட்ரெஸ்ஸை அதிகமாக போடலாம். ஏன்னா ஒரு கலர், ஒரு ஸ்மெல் எல்லாமே ஒரு ஃப்ரீக்குவன்சி, எல்லாத்துக்குமே ஒரு ஆற்றல் இருக்குது. நீங்கள் எல்லோ கலர் ட்ரெஸ், சிகப்பு, இந்த விரத முறை டைமில் எல்லோ கலர் ட்ரெஸ், சிகப்பு கலர் ட்ரெஸ் போடுறது ரொம்ப நல்லது. பிள்ளை பேர் வேணும்னு நினைக்கிறவங்க பற்றில் அதிகமாக துணி போடுறதும் ரொம்ப நல்லது இந்த டைமில், சரிங்களா. இந்த கலர், இந்த உணவுகளை நீங்கள் பயன்படுத்திட்டு வந்தால் ரொம்ப நல்ல சக்தி தரும் உங்களுக்கு. இப்போ குழந்தை பேருக்கு நம்ம சொல்லட்டும். இப்போ வீடு வேணுன்றவங்க வந்து வீடு வாங்கிறதுக்கு வந்து நம்ம நிறைய
சத்ரு சம்ஹார பூஜைகளே பண்ணுவோம். கந்தருக்கு முருகர் யாகங்கள்லாம் நம்ம நடத்துவோம். இப்போ கூட ஒன்று நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம். இந்த இந்த சஷ்டிக்கு நம்ம கண்டக்ட் பண்ணுறோம். அதில் இருக்கவங்களுக்கு வந்து சில பரிகாரங்கள் சொன்னால் நான் இங்கே சொல்கிறேன். இப்போ வீடு வேணும்னு நினைக்கிறவங்க வந்து பூமிக்காரகன்னா யார்? இந்த பூமிக்கு யார் கடவுள்? நம்ம வந்து சிவபெருமான் சொல்லுவோம். சிவபெருமான் அண்ட சராசரத்துக்கு கடவுள். விஷ்ணு அண்ட சராசரத்தையே பார்த்துக்கிறார். இந்த பூமிக்கு யார் கடவுள்? பூமிக்காரகன் யார்? செவ்வாயை தான் பூமிக்காரகன்னு சொல்லுவோம். இந்த பூமி நிலம் அவர் தான், இந்த பூமிக்கும் அவர் தான். ஸோ செவ்வாய் யார்? முருகன் தான் செவ்வாய். ஓகே, அப்போ இந்த பூமியை பார்த்துக்கிறவர் முருகன் தான். சரிங்களா? இப்போ நமக்கு ஒரு பூமி வாங்கணும், ஒரு மனம் வாங்கணும். இப்போ முருகரை எப்படி வழிபடுறது அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு மண் சட்டி, ஒரு புது மண் சட்டி வாங்கிக்கோங்க. சரிங்களா? ஒரு பிளேட் மாதிரி வாங்கிக்கோங்க. அதில் வந்து துவரம்பருப்பு, முழு துவரம்பருப்பு, உடையாமல் முழு துவரம்பருப்பை அலசிட்டு அதில் ஃபுல்லாக பரப்பி வச்சுருங்க தட்டில். அதுக்கு மேலே ஒரு நல்ல அகல் விளக்கில் வந்து கடுகு எண்ணெய் ஊற்றலாம். நிறைய பேர் நெய்யும் சொல்லுவாங்க, ஏன்னா அது குரு. பட் கடுகுன்றது ஒன்றும் செவ்வாய் ஸ்ட்ராங்காக இருக்கும். இது வந்து எனக்கு நார்த் இந்தியாவில் எனக்கு மார்வாடிஸ் பீப்புள் எனக்கு சொல்லி தந்த விஷயம் இது. அவங்க கடுகு எண்ணெய் ஜாஸ்தி யூஸ் பண்ணுவாங்க இந்த பரிகாரங்களுக்கு. ஸோ கடுகு எண்ணெய் ஊற்றிட்டு நீங்கள் சிகப்பு கலரில் இருக்க திரி கிடைச்சா நல்லது. அப்படி கிடைக்கலன்னா நீங்கள் வந்து நம்ம வெள்ளைத்திரி நல்ல திரி போட்டு தீபம் ஏற்றி முருகர் படம் வச்சு நீங்கள் வழிபட்டு வரலாம். சரிங்களா? இது ஒரு 1 hour 2 hour நல்லபடியே இது பண்ணிட்டீங்கன்னாவே இதுவே உங்களுக்கு மனை வாங்கிறதுக்கு சகல சௌரியமும் முருகர் பண்ணி தருவார். விரத முறை நிறைய வகைகள் இருக்கு. உங்க உடம்ப பாதிக்காம சந்தோஷமா எந்த விரத முறை கடைபிடிக்க முடியுமோ அதை கடைபிடிங்க. இந்த கந்த சஷ்டி எல்லாருக்குமே நன்மையும் நடக்க வாழ்க வளம்.